அத்தனை பேரையும் கொன்ன பாவம் என் மேல இருக்கிற இயேசு கர்த்தாவே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவியும் அப்படின்னு சொல்லி நடக்கிறாப்புல. நீ ஊருப்பட்டவன் பாவத்தெல்லாம் உன் மேல தூக்கி வச்சிருக்கிற. அப்ப நீ உண்மையிலேயே முட்டிக்கால் போடணும். ஆனா நீ எவ்வளவு பெரிய ஏமாத்து பெருவழியா இருக்கிற. முட்டுக்கு பேடு வச்சு நடந்திருக்காங்க. நீ நான் தான் சொல்றேன், இது பாவத்தின் மேல் பாவம். இயேசு கிறிஸ்துவே ஏமாத்தின பாவம். இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைக்கிறது? ஆண்டவரே, நீ ஊருக்கே பாவ மன்னிப்பு கொடுக்குற ஆண்டவருக்கு நீ விசில் அடிக்கிறன்னா நீ எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர்வழி. அப்ப என்னன்னா, மயிலாப்பூர்ல நீங்க வேலுவெல்லாம் வர நீங்க அடிக்கவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க. தலைகள்னாலும் தாமரையோட ஒரு இதழையாவது மலர வச்சிருக்கு. பெத்த தாயை ஏமாத்துனது மட்டும் இல்ல, பெத்த பிள்ளையை ஏமாத்துனது மட்டும் இல்ல, உலகத்துக்கே மாதாவா இருக்கிற மேரி மாதாவையே ஏமாத்தினவன், இயேசு அப்பாவே ஏமாத்தினவன் யாருன்னா இந்த ஜோசப் தான். இப்போ திமுக கிட்ட நீங்க என்னங்க செய்வீங்கன்னு கேட்டா, எங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி காட்டலாம். இவர் என்னத்தங்க மாத்தினாருன்னு கேட்டா, அப்புறம் சங்கீதா வெளியில வந்துச்சு, அவர் என்னையே மாத்திட்டாருங்க. அப்போ வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு மனைவிக்கு 35 கோடி ரூபா அப்படின்னா என்ன கணக்கு? அப்ப மிச்சம் வீடெல்லாம் எங்க யாருக்கு போகுது? என்ன நான் எனக்கு எங்கேயும் தங்குறதுக்கு இடம் இல்ல, என் வீட்டுக்குள்ள இருக்குது, என் புருஷ வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் நிக்குது. இவ்வளவுதான் பெண்களுக்கு நீ கொடுத்துருக்க மரியாதை, உன் மனைவிக்கு கொடுத்துருக்கிற மரியாதை, தாய் குலத்துக்கு கொடுத்துருக்கிற மரியாதை. 6 மணி ஆயிட்டுனா நீ மலையேறிடுவ. உன்னை பாக்குறதுக்கு நீ அவதாரமே வேறையாயிருவ. உன் கிட்ட இருந்து பேசுறதுக்கே வேற ஆள் வேணும். அதனாலதான் குஷியானந்தால மட்டும்தான் உன்னை அப்ரோச் பண்ண முடியுது. நீங்க உனக்கு அதெல்லாம் கிடையாது. நீ குத்தாட்டம் போட்டுட்டு குடிக்கிறதுக்கு சட்டி வேணும்னு கேட்டவன். நீ அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கன்னு சொன்னவனுக்கு என்னடா எமோஷன் இருக்கு? நாம அப்படி இப்ப அமாவாசை என்னங்க துரோகி தான், வேற என்ன? காலை வாரி விட்டு கழுத்தை நெரிக்கிறவன் தான் துரோகி தான். அப்படிப்பட்ட ஒரு துரோகி தான் இந்த ஆதவர்ஜனா. ஆதவர்ஜனாங்கிறது ஒரிஜினல் பேரே கிடையாது. ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளையை நாங்க வளர்க்குறோம். அவங்க ஒரு பொண்ணை பையனுக்கு பார்த்து கட்டி கொடுக்கணும். அவனை பார்த்தா நம்ம காசே அடிக்கும். அந்த பணத்தை வச்சு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி அடுத்த பொம்பளை கொடுத்து விட்டு அந்த பெண்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி பகிரங்கமா சொல்றாரு. நிறைய லேடிஸ் மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பெண்களுக்கு இவருக்கு நிறைய வெளியில நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. குடும்பத்துல கூட இவர் ஒழுங்கா வச்சு பாத்துக்க அளவுக்கு துப்பு இல்லாத ஒரு மனிதர். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு, ஒன்னாலதான் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. பல பெண்களுக்கு உன்னால் பாதுகாப்பு இல்லைன்னு உன்னுடைய மச்சான் சொல்றாரு. உனக்கு திராணி இருந்தா நீ வெளியில பேசு. விஷயம் உன் கையிலையும் இருக்குது. அப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டு பாருங்க. மனைவியை விட்டுட்டு வேறொரு பொண்ணோடு சுத்துகிற தலைவன், மனைவியை கொலை மிரட்டல் விடுக்கிற அக்கௌண்டன்ட், இதே வேலையை மனைவி சொத்தை எடுத்து பிற பெண்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி கொடுக்குற உத்தமன், இப்படிப்பட்ட திருட்டு கூட்டமெல்லாம் சேர்ந்த ஒரு கும்பல் தான் இந்த தாவேகா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மத நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். தேர்தல் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் தான் பிரச்சாரம் அப்படிங்கிறதுக்கான சூழல்களும் இருக்குது. எல்லா கட்சிகளும் அடிச்சு பிடிச்சி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயோடைய பிரச்சாரம் மட்டும் வேற மாதிரி இருக்குது. அவர் பேசுறதே இல்லை. இப்ப பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம்ங்கிறதே அது தேர்தல் ஷோ என்பது போல அது மாறிடுச்சு. போறாரு, அவருக்கு பூ போடுறாங்க, கையை காட்டுறாரு, கண்ணாடி போடுறாரு, தர்பூசணி தூக்கி வீசுறாங்க, அப்படி இப்படி ஏதோ ஒரு மர்ம பொருள் தலையில் விழுந்ததுன்றாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டாங்கன்றாங்க. இப்படித்தான் செய்திகள் வருதே தவிர அவர் என்ன பேசினாரு, உதயநிதி விமர்சிச்சாரு, ஸ்டாலினை விமர்சிச்சாரு, பிஜேபி விமர்சிச்சாரு, அதிமுக, இப்படி எதுவுமே இல்லை. வெறும் ரோட் ஷோ மட்டும் போயிட்டு இருக்கிறாரு. என்ன அவருடைய சமீப காலமா நான் பார்க்கும்போது ரொம்ப டிவிக்கே ரொம்ப பின்தங்கி விட்டதோ, ரொம்ப சோர்ந்து விட்டதோ என்பது போல ஒரு தோற்றம் இருக்குது. சென்சி புரட்சிக்கான லெனின் புரட்சிக்கு முன்னாடி அழைப்பு விடுப்பார்லாங்க. அப்படியா? இந்த முதல் பேச்சு பத்திரிகையில அப்படி கையை நீட்டிட்டு பேசுவார் பத்திரிகையில. அதே மாதிரி ஜென்சி புரட்சிங்கிறத நடத்தணும்னா இப்படித்தான். நீங்க ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒரு மெத்தட் இருக்கு சார். இது ஒரு மௌன புரட்சி, இது ஒரு விரல் புரட்சி, இது சத்தம் இல்லாத புரட்சி, இது விசில் புரட்சி. சரிங்களா? இந்த புரட்சியை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் போகணும், முட்டிக்கால் போட்டு நடக்கணும். அது ஒரு வேண்டுதல் தானங்க. இப்ப இறைவனுக்கு முன்னாடி ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் கண்ணீர்
கசிந்துருகி வேண்டுதல் செய்யறாரு. பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி 41 பேர் இல்லைங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது 5 பேர் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 60 பேரா தேரும். அத்தனை பேரையும் கொன்ன பாவம் என் மேல இருக்கிற இயேசு கர்த்தாவே என்னை இந்த பாவத்திலிருந்து விடுவியும் அப்படின்னு சொல்லி நடக்கிறாப்புல. ஆனா அதுல கூட நியாயமா இருக்கும்லங்க. அவரவர் சிலுவையை அவரவர் சுமப்பீர்னு தான் கர்த்தரே சொல்றாரு. அதனாலதான் அவர் சுமப்பில சிலுவையை தூக்கிட்டு போறாரு. நீ ஊருப்பட்டவன் பாவத்தை எல்லாம் உன் மேல தூக்கி வச்சிருக்கிற, அப்ப நீ உண்மையிலேயே முட்டிக்கால் போடணும். ஆனா நீ எவ்வளவு பெரிய ஏமாத்து பேரொழியா இருக்கிற, முட்டுக்கு பேடு வச்சு நடந்திருக்காங்க. கபடி விளையாடும் போது எல்லாம் காலில் போட்டுருப்பாங்க. இந்த கண்ணகி நகர் கார்த்திகா எல்லாம் அந்த பொண்ணு எல்லாம் முட்டுல போட்டு விளையாடும்ல, அது முட்டுல அடிபடக்கூடாதுங்கிறக்காண்டி தேவைக்கூடாதுன்றது. அந்த மாதிரி இப்போ அஜித் குமார் போட்டாருன்னா அவர் கார் ஓட்டுறாரு, முட்டி தேவைப்படாதுன்னு போடாருன்னு சொல்லலாம். நீ என்னத்த ஓட்டுற? நீ நான் தான் சொல்றேன், இது பாவத்தின் மேல் பாவம். இயேசு கிறிஸ்துவே ஏமாத்தின பாவம். இந்த பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைக்கிறது? ஆண்டவரே, நீ ஊருக்கே பாவ மன்னிப்பு கொடுக்குற ஆண்டவருக்கு நீ விசில் அடிக்கிறன்னா நீ எவ்வளவு பெரிய ஏமாற்று பேர் வெளி ஒண்ணு. அதாவது சர்ச்சிலவே விசில் அடிச்சிருக்கிறாரு. அதாவது சிசிடிவி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட சிசிடிவி கடவுள் தாங்க. நீங்க எந்த சந்துக்குள்ள வச்சு பொய் பண்ணாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், மேல இருந்து பாத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ, நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அது தானே. நீ நம்பிக்கை உள்ளவன் தானே. நீ எத்தனை தான் பெரியார பேசினாலும் எங்களை மாதிரி கருப்பு சட்ட கடன் கிடையாது. கடவுள் இல்லைன்னு பேசுறது உன்னால முடியாது. நீ தெருவில் ஒரு ஓட் பாலிடிக்ஸ் நிக்கிற, மக்களுடைய நம்பிக்கைக்கு நிக்கிறன்னா, நீ அல்லாவுக்குன்னு குல்லா போட்டிருக்க போதே அவன் மூஞ்சி எவ்வளவு கடுப்புல இருந்துச்சு. அல்லாஹ் உண்மையிலே அவன் மூஞ்ச பார்த்திருந்தாருன்னா வர்றது, அதாவது இறைவன் இறங்கி அருள் புரியன்னு வந்தவன் கூட அவன் மூஞ்சிய பார்த்தா ஓட்டிருப்பான். அவ்வளவு கடுப்புங்க. இஸ்லாமியர்கள் மன்ன அவ்வளவு வெறுப்பா? சரி, இஸ்லாமியர்களை தான் ஏமாத்தனன்னு பார்த்தா குரானை பார்த்தீங்கன்னா தலைகளா வச்சிருக்கான். இந்த பிள்ளைகள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவசரமா அப்பா வந்தோடனே தலைகளா வச்சிருக்குன்னு தெரியுங்களா? இதே மாதிரி அல்லாவுக்கே ஏமாத்தன, நீ அல்லாவே நீ ஏமாத்தின. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உன்னுடைய சொந்த சாமி நீ ஜோசப் விஜய்னு ஊரே சொல்லுது, நான் சொல்லல, சங்கி புல்லா சொன்னான். அவரே ஜோசப் விஜய்ன்னு தான் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. நீ உன்னுடைய சொந்த சாமியை ஏமாத்திருக்கிற. நீ அல்லாவை ஏமாத்துறது மட்டும் இல்ல, நீ இதை ஏமாத்துறது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திருக்கிற. இப்ப கடைசியா கோயில்ல மணி அடிக்கிறது, மசூதிக்குள்ள தர்காவுக்குள்ள போயிட்டு வர்றது, இதெல்லாம் இப்படி ஜிம்மிக்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப இன்னும் கூடுதலா என்ன நடக்கு அப்படின்னா, வர்றது விஜயாங்கிற கேள்வியே வருது. பேசுறதே இல்லைங்க. இப்போ அசல் விஜய் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? அசல் விஜய்ங்கிறது என்னன்னா, பொம்மை விஜய் டூப்பு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. பொம்மை ஊத்திட்டு வந்தா விஜய் மாதிரி இருக்குது, விஜயை கூட்டு வந்தா டூப் மாதிரி இருக்குது, டூப்பை கொண்டு வந்தா பொம்மை மாதிரி இருக்குது, டூப்பு விஜய் மாதிரி இருக்குது, விஜய் டூப் மாதிரி இருக்குது. இல்ல, நமக்கே ஒரு காலத்துல மேடையில ரஜினி மாதிரியே வருவாங்க. அந்த பொதுவா அந்த பாட்டெல்லாம் பாட்டிட்டு வரும்போது எம்ஜிஆர் மாதிரி வரவங்க. டூப்புகளை பார்த்துட்டோம் நம்ம. அது மக்களுக்கு ஒரிஜினலை பார்க்க முடியாத ஆதங்கத்துல டூப்பு பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டாங்க. ஆனா இப்ப என்னன்னு தோணுதுன்னா, பேசுறதே கிடையாது. ஒரு பிரச்சாரம்னா என்னங்க, நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆட்சி இப்படி நடந்துட்டு இருக்குது, இதை நாங்க எதிர்க்கிறோம், இதை இது பண்றோம், நாங்க இதை செய்வோம், இதெல்லாம் சொல்றதுக்கு தானே பிரச்சாரம். அதுக்கு தானே அனுமதி கேட்கிறேன். எனக்கு ஆட்சி கொண்டு வாங்க, நான் என்னெல்லாம் செய்வேன். நான் என்ன கேட்கிறேன் உன்னிட்ட, நீ பல இடங்கள்ல ரத்து வேற பண்ணு. கடலூருக்கு ரத்துங்க. கடலூருக்கு இவங்கெல்லாம் விஜய் வந்துருவாரு நினைச்சிட்டு வந்துட்டாங்க, கூட்டமே வந்துருச்சு. அங்க பார்த்தா விஜய் வரல, ரத்து. மொத்தமே 7 தொகுதிக்கு தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்கு. ஆமா, மொத்தம் 7, அதுல 6 இடங்கள் ரத்து, மட்டுமே 6. மொத்தம் 14 இடங்கள், 13 இடங்கள் கேட்டதுல 7க்கு போயிருக்காப்புல, 6 இடங்கள் ரத்து பண்ணிருக்காப்புல. டி நகர் ரத்து, சைதாப்பேட்டை ரத்து, வில்லிவாக்கம் ரத்து, அதுக்கப்புறம் கொளத்தூர் ரத்து, ஏன் இது கடலூர் ரத்து, திருச்சியிலையும் ரத்து. அதுக்கப்புறம் திருச்சி இந்த இடையில போயிட்டு வந்தாப்புல, முந்தானத்துக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். போனவரு இப்படி சீன் போட்டு ஏமாத்திருக்கிறாப்புல. இப்ப பேசாம வர்றதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, விஜய் உண்மையிலே விஜய் தானா? ஏன்னா உன் கட்சிக்காரனே அதே திருச்சியிலேயே நாமினேஷன் தாக்கல் பண்ண வரும்போதே உன் பொம்மையை தூக்கிட்டு வந்தான். ஒன்னே மாதிரிதான் இருந்துச்சு, தூரத்துல இருந்து பார்த்தா அது ஒன்னே மாதிரிதான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தொகுதியில வேஷம் போட்டு கூட்டு வந்துட்டாங்க. இது வேஷம் அப்படிங்கிற அளவுல தெரிஞ்சுது. இப்போ பேசாம போகும்போது சத்தம் இல்லாம வருவாரு, இப்படியே வணக்கம் போடுவாரு, போயிருவாருன்னா அப்ப அந்த டிஸ்டன்ஸ்ல கண்ணாடி போட்டுக்கலாம், அப்படிதானே இருக்காப்ல. அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது டூப்ளிகேட்டை வைத்து ஏமாத்துகிற வேலை நடக்குது அப்படிங்கிறதும், விஜய் முட்டிக்கால் போடுறதுல தெளிவா தெரியுது பேட் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதும், யாரை ஏமாத்துற? நீ ஒரு போலி அரசியல்வாதி. நீ அரசியல்வாதியே கிடையாது. உனக்கு டூப்பு போடுறது இருக்கட்டும், நீ அரசியல்வாதிக்கே டூப்பு போட்டவன். நீயே டூப்பு. நீ பாஜகவோட டூப்பு தான் நீ. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு முகமூடி, அதிமுகன்னு ஒரு கட்சி இல்ல, அதிமுகக்குள்ள பாஜக நின்னு
இந்த இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஏமாத்துதுங்கிறாரு. வைரஸ் உள்ள போயிருச்சு. ஆமா, நீங்க அப்படியே பிரிச்சு பாருங்க. எங்களுடைய பாலிடிக்ஸ் என்பது 30-70 பாலிடிக்ஸ். யாரு? அமித்ஷா. 70 பாலிடிக்ஸ்னா பெரும்பான்மை இந்து மக்களை ஒருங்கிணைப்பது. 30 அப்படிங்கிறது வந்து சிறுபான்மை தலித்துகள், அதுல விரக்தி கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் அக்குமுலேட் பண்றதுக்கு திமுக மாதிரியான ஒரு வலுவான கட்சி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இன்க்ளூசிவா கொண்டு வரும். பார்ப்பனர்களே உள்ள வச்சிருக்குது. அப்ப என்னன்னா மயிலாப்பூர்ல வந்து நீங்க வேலுவெல்லாம் வர நீங்க அடிக்கவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க. தலைகள் என்னாலும் தாமரையோட ஒரு இதழையாவது மலர வச்சிரு. நான் யாருக்கு சொல்றேன்? அம்மையார் தமிழிசைக்கு சொல்றேன். சரிங்களா? அப்போ உங்களால முடியாது. அந்த அளவுக்கு திமுக வலுவாக வேலை செய்கிறது. பார்ப்பனர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லுது. இப்போ அந்த 30-70 பாலிடிக்ஸ்ல 30 இருக்குல்ல, இதை பிரிக்கிறதுக்கு விஜய், அதாவது சிறுபான்மையினர், அதாவது எலியை பிடிக்கிறதுக்கு பொறிக்குள்ள ஒரு வடை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இதே மாதிரியான வடையைத்தான் இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோசப் விஜய்ங்கிறது ஒரு வடைதான். உள்ள போனீங்கன்னா டப்புன்னு அடிச்சதுன்னா செதஞ்சிடும் அந்த எலி, காணாம. அதாவது அது சாவே கொடூரமான சாவு. 2 பிளந்த பொறி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வச்சப்பட்ட வடை தான் இந்த. நீங்க இப்போ மசோதா பார்த்திருப்பீங்க, மகளிர் மசோதா, அது வடை. மகளிர் வடை உள்ள இருக்கிறது அடிச்சதுன்னா உங்களை சோலி முடிச்சிடக்கூடிய டீலிமிட்டேஷன். இதே மாதிரியான ஏமாற்று வேலைக்காகத்தான் இந்த விஜயை வந்து பாருங்க, சிறுபான்மையினர் அவர் எல்லாரையும் அரவணைச்சு போறாரு. அவரு கர்த்தருக்கு முன்னாடி முட்டி போடுறாரு, அல்லாஹ்க்கு முன்னாடி குல்லா போடுறாரு. இங்க வந்து மாரியம்மன் கோயில்ல கூழ் வாங்கி கொடுத்தாரு, ஆமா பட்டை போடுறாரு. அதனால எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முதல்வர்னு சொல்லி ஊரை ஏமாத்தி பிராக்சி. அப்போ நீயே ஒரு முகமூடி, நீயே ஒரு ஏமாற்றுக்காரன், நீயே ஒரு உனக்கு ஒரு டூப்பு. சினிமாவில வேணா நீ ஹீரோ ராஜா. அதுதான் வந்து முதல்வர் சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தையில பதில் சொல்லுங்க அப்படின்னு குணசேகரன் கேட்கிறாப்புல, யாரு சன் டிவியில தலைமை ஆசிரியர். அவர் கேட்கிறார் ஒவ்வொரு போட்டோ காந்தி. இது ராகுல் காந்தி அவருடைய நீத சகோதரர், சோனியா காந்தி திறமையான இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் சொல்லிட்டு சீமான் போட்டோ கேட்டனா சிறந்த பேச்சாளர் வச்சுக்கலாம், முடிஞ்சுது, பேச்சாளர் தான். அடுத்து இவன் போட்டோ கேட்டனா சிறந்த நடிகர். அந்த நடிப்பு எங்க வரலும் தொடருது, திருச்சி வரலும் தொடருது. திருச்சியில முட்டி போட்டதுல இருந்து மாதா கோயில் மாதாவை ஏமாற்றிய, பெத்த தாயை ஏமாத்தினது மட்டும் இல்ல, பெத்த பிள்ளையை ஏமாத்தினது மட்டும் இல்ல, உலகத்துக்கே மாதாவா இருக்கிற மேரி மாதாவையே ஏமாத்தினவன், இயேசு அப்பாவே ஏமாத்தினவன் யாருன்னா இந்த ஜோசப் தான். மோடியின் பிராக்சி இவன் அப்படிங்கிறத சிறுபான்மையினர் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இல்ல இப்போ இன்னைக்குதான் வந்து அவங்களுடைய விவாகரத்து வழக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 25 கோடி ரூபாய் கொடுத்து நான் செட்டில் பண்ணிக்கிறேன், மனைவிக்கு மட்டும், பசங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது மாதிரி இவர் தரப்புல இருந்து ஒரு டீல் பேசியிருக்கிறார். இன்னைக்கு அந்த வழக்கு கூட ஒத்தி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் அந்த வழக்கு வந்தது. இந்த டீல் அப்படின்றது, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த பிரச்சனையை முடிச்சிருமா, சங்கீதாவை அமைதிப்படுத்திடும்? அதாவது மாற்றத்துக்கான அவரு புதுசா எதையாவது மாத்திடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திமுக கிட்ட நீங்க என்னங்க செய்வீங்கன்னு கேட்டா எங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லி காட்டலாம். இவர் என்னத்தங்க மாத்தினாருன்னு கேட்டா அப்புறம் சங்கீதா வெளியில வந்துச்சு, அவர் என்னையே மாத்திட்டாருங்க பாருங்க, இப்ப வேற ஒரு பொம்பளை கூட அலைகிறாருன்னு சொன்னிச்சு. இப்போ ஒரு மாற்றத்துக்கான முன்னோடி என்னன்னா பொண்டாட்டிய மாத்தினதுதான் இவனுடைய ட்ராக் ரெக்கார்டு. பாருங்க, நீங்க 23ஆம் தேதி எலெக்ஷனு, மாற்றத்துக்கான தலைவன் இவன், பொண்டாட்டி வந்து தெருவில் நிக்குது, கோர்ட்ல வந்து நிக்குது. அந்த இதை கூட ஸ்கிப் பண்றாப்புல. 35 கோடி நான் கொடுத்துட்டு பைசல் பண்ணிக்கிறேன். 35. நான் என்ன கேட்கறேன், எப்போ நான் ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒரு சாதாரண கெரியரோட உச்சம் 500 கோடி ரூபாய். 2 படம்ல ஒரு படத்துக்கு நான் 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னுடைய மொத்த சொத்து எவ்வளவுன்னு கணக்கு காட்டுறேன், 600 கோடி. அவ்வளவுதான். எங்க வருஷத்துக்கே 500 கோடி சம்பாதிக்கிறேன். வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறோட சொத்து எவ்வளவு இருக்கும்? 10 லட்சத்துக்கு இருக்காதா? குறைஞ்சது நான் சொல்றது வருஷத்துல ஒரு மினிமம் சொல்றேன். அப்போ வருஷத்துக்கு வந்து 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு மனைவிக்கு 35 கோடி ரூபா அப்படின்னா என்ன கணக்கு? அப்ப மிச்சம் வீடெல்லாம் எங்க யாருக்கு போகுது? பனையூர் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்க பைசல் எல்லாம் விட்டுருங்க, என் சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு நம்ம கேக்குது. நான் வந்து லண்டன்ல இருந்து இங்க வந்தோம்னா நான் எங்கேயோ அனாத மாதிரி வெளியில இருக்க வேண்டியது. என்ன நான் எனக்கு எங்கேயும் தங்குறதுக்கு இடம் இல்ல, என் வீட்டுக்குள்ள இருக்குது, என் புருஷன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் நிக்குது. இவ்வளவுதான் பெண்களுக்கு நீ கொடுத்துருக்க மரியாதை, உன் மனைவி கொடுத்துருக்கிற மரியாதை, தாய் குலத்துக்கு கொடுத்துருக்கிற மரியாதை. இந்த விமர்சனம் சரியா? இப்போ நான் வந்து மாற்றம் செய்ய போறேன், இந்த நாட்டையே மாத்த போறேன், டெவலப் பண்ண போறேன்னு ஒருத்தர் வராரு,
உன் பொண்டாட்டி பிள்ளையே ஒழுங்கா வச்சு வாழ தெரியல, பெத்த தாய் தகப்பன் வாழ தெரியல, நீ எல்லாம் என்ன கிழிச்சிருவேன்னு விமர்சனம் பண்றாங்க பொதுமக்களே கேக்குறாங்க. இந்த விமர்சனம் சரியா? ஏன் நீங்க சிம்பிள்ங்க, ஒண்ணும் இல்லைங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்க. ஒரு சின்ன காரியத்தை சரியா செய்யாதவன் எப்படி பெரிய காரியத்தை செஞ்சிட முடியும்? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி, அது அவ்வளவுதான். இப்போ நான் ஒருவேளை இப்போ எனக்கு நான் கரும்பு வீரர் காமராஜர் இருக்கிறாரு, மனைவி குழந்தைகள் இல்லை, அதனால மனைவி குழந்தைகள் இருக்கிறவனுடைய வாழ்க்கை பிரச்சனை தெரியாதுன்னு கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்துல் கலாம் இருந்தாரு, அவருக்கு குழந்தைகள் கிடையாது, அதனால குழந்தைகளை பற்றி அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கிடையாது. ஆனா தன் ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்து, உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் 27 வருடம் அவர்களோடு வாழ்ந்து, அந்த பெண் உன் கூடயே நான் என்ன சொல்றேன், உன்னுடைய குணாதிசயம் என்னங்கிறதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு எரியுது. 6 மணி ஆயிட்டுனா நீ மலையேறிடுவ, உன்னை பாக்குறதுக்கு நீ அவதாரமே வேறையாயிருவ, உன்கிட்ட இருந்து பேசுறதுக்கே வேற ஆள் வேணும். அதனாலதான் புஷியானந்தால மட்டும்தான் உன்னை அப்ரோச் பண்ண முடியுது. ஆமா, செருப்பை விட கீழே என்ன சொல்றேன்னா, அடிமட்டத்தில் கிடந்திருந்தா மட்டும்தான் உன்கிட்ட நீ பேசுற பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் கேட்டுட்டு பக்கத்துல நின்று வேதம் ஓத முடியுதுன்னு சொன்னா, அந்த ஒரு ஆளுக்கு தான் நீ கட்டுப்பட்ட. கட்டுலாம் படல, அதுதான் உனக்கு இப்ப வசதியா இருக்குது. துப்புனா தொடச்சிக்கிட்டு, ஆமா, துப்புனா தொடச்சிக்கிட்டுங்கிற மாதிரி அந்த அவரும் உள்ளதா இருக்கிறாரு. ஆனா அவரால் கூட அந்த இடத்த பிடிக்க முடியல. யாரு? நாஞ்சில் சம்பத் இருக்கிறாரு, துப்புனா தொடச்சிக்கிட்டு, அவரால் கூட தாங்க முடியாத அளவுக்கு துப்புறாப்புல. அவ்வளவு பக்கத்துல போக முடியல. அதான் சொல்றேன், துப்புனா படுற அளவு கூட அந்த ஆள் பக்கத்துல இல்ல, சரிங்களா? கட்டின மனைவியாலே தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா நீ யார்? அதைத்தான் நம்ம கேட்கிறோம்.